ஹலோ மக்களே, ஆரல் மாட்டு பண்ணைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, இன்றைக்கி ஈவினிங் தான், என்னால் ஈவினிங் தான் அதிகமாக வீடியோ எடுக்க முடியுது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் தண்ணி கட்டிட்டேன். இன்றைக்கி அவங்களும் இல்லை, நான் தான் பால் கறக்கணும். அந்த பையன் வந்துடுவான். அந்த பையன் பேர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, மணிவேலு. அந்த பையன் பேர் தம்பின்னு கூப்பிட்டு பழகினதால மணிவேலுன்னு வரல. ஓகே, நான் அன்றைக்கி வீடியோவில் காமிச்சிட்டு வேறவங்க தோட்டத்தில் ஃப்ரீயாக கொடுத்துன்னு சொல்லி கொண்டு வந்தாங்களாமா. இப்போ நாங்கள் போட்டது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி போய் எங்கள் அத்தை எல்லாத்தையும் தோட்டத்துக்கு போயிட்டு இவ்வளவும் அறுத்துட்டு வந்தாங்க, கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பச்சை தீவனம் எனக்கு மாட்டுக்கு இருக்குது, எல்லாமே இன்றைக்கி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மாட்டுக்கு ஒரு விருந்து தான். ஏன்னா வைக்க போகிற தின்னு சளிச்சு போயிருக்கோம். ஓகே, அந்த பையன் வந்ததுக்கப்புறம் பால் கறக்கிற வீடியோ அப்படியே அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்கப்பா. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் எந்தெந்த மாடு சென மாடுன்னு கேட்டிருந்தீங்க. இங்கே இருக்கிற எல்லா மாடுமே ஜூன் மாதம்தான் கண்ணுக்குட்டி போட்டுச்சு. எங்ககிட்ட இருக்கிற பழைய மாடும் அது அந்த பாருங்கள், அந்த மாடு அதுவும் அப்போ தான் கண்ணு போட்டுச்சு. இது கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். சென ஊசி போட்டிருக்கோம், நின்றுச்சா என்னன்னு தெரில, செக் பண்ணணும். இந்த மாடு இதுவும் 6 மாதம் ஆகிடுச்சு. இதுவும் 6 மாதம் ஆகிடுச்சு. சென ஊசி போடுறதுக்கு 4 மாதத்துலேயே சென ஊசி போடலான் இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா மாதிரி ஏதோ போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஊசி போட்டதுனால அவங்க வேணான்ட்டாங்க. அன்றைக்கே பருவத்துக்கு வந்துச்சு, அதனால் வேணான்ட்டாங்க. சரி, மறுபடியும் பருவத்துக்கு வரும்னு பார்த்தா வரவே இல்லை. 1 மாதம் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மாடு செனை அது இப்போது 6 முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், 7 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாடு என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாடு கரெக்டாக 6 மாதம் செனை. சரி, 3 மாதம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாட்டை நான் விட்டதுக்கப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் அதை நம்ம ஒரு நேரத்துக்கு போடுவோம்ல, போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஒரு நேரத்துக்கு கறந்தேன். 1.5 லிட்டர் பால் தான் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தப்ப மடி நல்லா ஃபுல்லாக இருந்தது. சரி, இன்றைக்கும் ஒரு டைம் சரி 4 நாள் தான் ஆச்சு விட்டு, சரி அந்த பாலை கறந்துடலாம் அப்படின்ட்டு கறக்கலான்னு பார்த்தா கண்ணுக்குட்டி போட்டுச்சு அன்றைக்கி காலையிலேயே. குறை மாதத்தை 6 மாதத்துலேயே போட்டுருச்சு. ஆனால் என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் பால் வருது. இதில் இப்போ அந்த கண்ணுக்குட்டி தான் 6 மாதத்தில் போட்டதுனால இறந்து தான் இருந்தது. ஆனால் பால் வருது. பால் இப்போ இதில் ஒரு 4 லிட்டர் கறக்கும் ஒரு நேரத்துக்கு. ஒரு நாளைக்கு 8 லிட்டர் பால் வரும். 8 லிட்டர் 9 லிட்டரே வரும். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு சீசனில் இப்போது ஒரு 25 நாள் பக்கம் இருக்கும். எல்லா மாட்டுக்கும் அம்மா போட்டுருச்சு. நல்ல வேலை, அது ஸ்டார்டிங்லேயே பார்த்து நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஊசி சொன்னாங்க, பென்சில் ஏதோ ஒரு ஊசி சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஊசி போட்டோம். எல்லா மாட்டுக்குமே வந்துச்சு. ஒன்றுக்கு எல்லாருக்குமே வந்துன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரே நாள் தான். நெக்ஸ்ட் நாள் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாட்டுலேயும் இருக்கும். இதுக்கு தான் நிறைய இருந்தது. இப்போ தழும்பு மட்டும் தான் இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் முன்னாடியே தெரிஞ்சு போட்டுக்கிட்டோம். இல்லைன்னா அவ்வளோதான், பண்ணியே லாஸ் ஆகிருக்கும். ஓகே, அந்த பையன் வந்ததுக்கப்புறம் பால் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே வந்திருப்பான். இந்த பெரிய கேன் இருக்கும்ல, 40 லிட்டர் கேனு, அது சென்டரில் தான் கொடுப்பாங்க. காலையில் ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் பால் ஊற்றிட்டு வந்துடுவோம். இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆட்டோ வரலன்ட்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த பையனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். இந்த கேன் எங்களுது 30 லிட்டர் கேனு. 40 லிட்டர் கேன் சென்டர்லேயே கொடுப்பாங்க. மாற்றி எடுத்துகிட்டு வருவோம். காலையில் இதை கொண்டு போய் வச்சுட்டு இன்னொரு 40 லிட்டர் கேன் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் லேட்டு, அவன் போய் எடுத்துகிட்டு வருவான். நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. மணிவேல் தம்பி வந்துட்டாப்புல. யாரோ கமெண்ட்டில் ஏன் தம்பின்னு கூப்பிட்றீங்க, அந்த தம்பி பேர் என்னன்னு கேட்குறாங்க.
அது ஒருத்தர் கேட்டாங்க, யாருன்னு கேட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க கமெண்டில். அந்த தம்பி கேன் கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த பால் தூக்கி அதில் தான் ஊற்றணும். சில பால் மட்டும் தான் ப்ளூ கேனில் ஊற்றுவோம், சில பால் அதில் தான் ஊற்றுவோம். அது ரூலு. அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுடா. ப்ளூ கேன் நம்மளுடையது, அந்த பெரிய கேன் எங்கள் வீட்டுக்காரோடையது. அதனால் கொஞ்சம் அப்படி தான் ரூல்ஸ் இருக்குது. டைம் என்ன? 5:36, 5 நிமிஷம் லேட், டூ லேட். அப்படியே லீவ். Yo cả